காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஜாக் F5 செட் பண்ணுறோம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலை. இது வந்து லைட் டியூட்டி சொல்லுவாங்க, ஃபேப்ரிக்ஸ் தைக்கிறதுக்காக. ஹெவி வந்து நாங்கள் வீடியோ வந்து அப்டேட் அதுவும் பண்ணுறோம். இது வந்து லைட் டியூட்டி பலகை பிரிச்சாச்சு. இது வந்து ஸ்டாண்டு மட்டும் இருக்கும். இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மிஷின் மாட்டிருக்கோம். இப்போ மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஜோன் முடிச்சது அவங்களுக்காக நாங்கள் மிஷின் மாட்டுறது. 3 ஆர்டர்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக ஆகணும். இது வந்து ஜாக்ன்றது வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எல்லாத்துலேயும் ஜாக் வந்து எல்லாத்துலேயும் வந்து இப்போ மாட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மாட்டுறாரு. அந்த பின்னை வந்து போட்டு கீழே போட்டு ரைட் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கடலோட லெக்கு அந்த கடல் மிதிக்கிறோம் இல்லையா, அதோட போல் நட்டு வந்து போட்டு கழிக்கணும். சின்ன போல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய போல்டு, இதெல்லாமே பெரிய போல்டு. இப்போ மாட்டுறது வந்து சின்ன போல்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 போல்டு வரும். அது 2 போல்ட்டும் போட்டு கழிக்கணும். நீங்கள் சின்ன மிஷின் எடுங்க, கம்மி ரேட்டில் போட்டு 10 மிஷின் போட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் சொல்லுங்கள். செகண்ட்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடல் செட் பண்ணுறாரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வச்சு ஒயர் எடுத்துன்னு பாருங்க. இந்த ஒயர் வந்து இந்த ஒயர் டைட் பண்ணுறாரு. டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படலை வந்து ஜாயின் பண்ணுறாரு. சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து டைட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை போட்டு போல் நெட் போட்டு டைட் பண்ணணும். அடியில் போல்டு நெட் போட்டு நல்லா டைட் பண்ணுவோம். மேலே ஒரு ஸ்பேனர் கீழே ஒரு ஸ்பேனர் வச்சா தான் அதுக்கு வந்து கரெக்டான டைட் வரும். டைட் பண்ணிட்டாரு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாக்கில் எல்லா மாடலும் இருக்குது. ஜாக் டபுள் நெடில் இருக்குது, சிங்கிள் நெடில் இருக்குது, ஓவர்லாக் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 த்ரெட்டு, 5 த்ரெட்டு அண்டு 6 த்ரெட்டும் இருக்குது நம்மகிட்ட வந்து எல்லா மிஷினும் அவைலபிளாக இருக்குது. காஜா பட்டன், QL காஜாலேருந்து எல்லாமே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கீர்த்தி சீங் மிஷினு நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டேரி. இந்த ஒர்க் முடிஞ்சு இப்போ நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள் பண்ணுறாரு. இந்த ட்ரா அடிக்கிறதுக்கு சார் வந்து ஒரு டேபிளுக்கு நேரம் வந்துட்டு ஒர்க்கு முடிச்சுடுவார். இந்த பாருங்கள், இந்த ட்ரா இருக்கே வேணும். இந்த ட்ரா வந்து இந்த இடத்துல அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ளக் இந்த இதுதான் ஃபுட் கண்ட்ரோல். இந்த ஃபுட் கண்ட்ரோல் இந்த இடத்துல வச்சு சார் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து டைட் பண்ணிட்டார். இந்த 2 லெக்கு நல்லா ஃபுல் டைட் இருக்கார். ஏன்னா மிஷினோட வெயிட்டுக்காக நல்லா தாங்கணும். இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ ஹைட் ஏற்றிக்கலாம், ஹைட் இறக்கிக்கலாம். அதே மாதிரி ஜாக் இதே உங்களுக்கு F4 போர்டு இல்லை 1900 போர்டு இந்த மாதிரி போர்டு ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த போர்டு நட் போட்டு டைட் பண்ணுறாரு. இதே மாதிரி அந்த பக்கம் ரெக்க வச்சு டைட் பண்ணிடுவார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா ஒர்க்கு நடக்குது.
6 ஸ்க்ரூ வரும். 6 ஸ்க்ரூ போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கேயும் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு. டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிட்டு நிமிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடலை எடுத்து ஓகே வச்சு பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதில் ஒரு பட்டி, இந்த சின்ன பட்டி வந்து கீழ்ப்பக்கமாக போட்டு மேலே டைட் பண்ணுவோம். அதனால இதுக்கு ஒரு அளவு இருப்பார். அந்த அளவு வந்து நம்ம 3 ஃபிங்கரோ 4 ஃபிங்கரோ வச்சு அளவு வச்சு இருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கிரீஸ் வச்சுருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக போகணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கிரீஸ் அப்ளை பண்ணி இது அப்ளை பண்ணிட்டு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த அளவுன்றது வந்து சாரி கரெக்டான அளவு ரெகுலராக இருக்கிறதுனால இந்த அளவு கரெக்டாக வரணும். சென்டருக்கு தெரியும். இங்கேருந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பார். மொத்தம் 3 ஸ்க்ரூ வரும். 3 ஸ்க்ரூ போட்டு இங்கே 11 மாற்றிடுவோம். இது மாற்றிட்டோம்னா நம்ம இது மேலே எடுத்து உட்கார வச்சுட்டு அவ்வளோதான் சீட்டிங் பண்ணுறதுனா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசசரிஸ் இருப்பாங்க. ஜாக்கோட லெஃப்டோட அசசரிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார்னு அப்புறம் 10 ஊசி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவர் பண்ணுவோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ஹேமர் கேட்டுக்கலாம். ஹேமர் இந்த ஒயர் பின் எடுக்கிறாரு. ஒயர் பின் எதுக்குன்னா ஒயர் ஆடாமல் இருக்கிறதாக இந்த பின் அடிச்சுக்காரு. இல்லைன்னா ஒயர் பின் கீழே தொங்கும். அதே மாதிரி எலி கடிக்காமல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க, இந்த ஒயரை எலி கடிச்சுன்னா சென்சார் போயிடும். உஷாராக இருக்கணும். இதுக்கு மட்டும் நம்ம வந்து பாதுகாப்பாக அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டு டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 4 போல்ட்டு இந்த 4 போல்ட்டு டைட் பண்ணிட்டோன்னா இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இந்த 4 போல்ட்டு டைட் பண்ணுவானே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 4 போல்ட்டு கிரீஸ் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறாரு பாருங்கள். கிரீஸ் போட்டு ரெடி பண்ணோன்னா அதை வந்து நம்ம வந்து மேலே உட்கார வச்சு ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான். இதோட நம்ம ஒர்க்கு முடிக்கிறோம். மேலே டேபிள் வந்து திருப்போம். ஆனால் கொஞ்சம் நவுந்துக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது வைக்கிற பொசிஷன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் மிஷின் சாய்க்கும் போது அதுவும் மெயினாக பார்க்கணும். ரெண்டு ஸ்க்ரூ போட்டாலே இப்போ பேக் சைடு ஸ்க்ரூ போடுவோம். அந்த சைடில் ரைட் சைடில் ஒரு ஸ்க்ரூ கிரீஸ் போட்டு ஏற்றினா ஈஸியாக இருக்குங்க. மிஷின் திருப்பி வேண்டியதான். திருப்பணும். மிஷினை திருப்ப போகிறோம். நான் காலையில் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் திருப்பி போகிறேன். கண்டிப்பாக நான் இதெல்லாம் முன்னாடி பண்ணுறேன். மேலே திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து கர்வாக இருக்கும். ஓகேண்ணா. கர்வ் டேபிள் தெரியுதா? இல்லைண்ணா அந்த சைடு சேர்த்து வெட்டி போட்டுருங்க. இப்போ வந்து மேலே ரப்பர் உட்கார வச்சு ஒர்க்கு வரும். மேலே ரப்பர் போடணும். இன்ச்சஸ் ரப்பரில் போட்டு கரெக்டாக சீட்டுங்க. நான் அதுக்கு ரப்பர் எடுத்து கொடுக்குறேன். இந்த நான் ரப்பர், இந்த ரப்பரு அதுக்கப்புறம் இந்த 2 ஐட்டமும் கீழே இருக்கும். இந்த மாதிரி காற்று அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும்.
நெக்ஸ்ட்டு ஆயில் டேங்க் எடுக்கிறார் ஆயில் டேங்க். இதில் வைக்கிற பொசிஷன் இருக்குது, மாற்றி கீத்தி வச்சிடக்கூடாது. பாருங்கள் ரப்பர் உட்கார வைக்கிறார். ரப்பர் 1 2 3 4 ரப்பர் உட்கார வச்சாச்சு. 4 ரப்பர் உட்கார வச்சாரு சீட்டிங் பண்ணுவார். 4 சீட்டிங் பண்ணிட்டு பொசிஷன் பார்த்துக்குவார் கரெக்டாக இருக்காது. இது வாட்டர் பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம பாத்ரூம் கேஸ்க்கு கை விடுவோம். இந்த பக்கம் ஸ்பேஸ் வந்து ஓப்பனாக இருக்கணும். உள்ளே உட்கார வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம ஆணி அடிக்க அவசியம் இல்லை, ஆனால் இதுக்கு மட்டும்தான் ஆணி அடிப்பார். இது யாரும் நம்ம வயிற்றுன்னு வராமல் இருக்கிறதுக்காக இது வைக்கிறோன்னா ரைட்டிங் மாட்டிக்கலாம். இது பேர் ஹெட் ரோஸ்ட். மிஷின் சாய்க்கும் போது இதுதான் நம்ம பண்ணணும். இது இல்லை அப்படின்னா மிஷின் கீழே வரும். இப்போ மாட்டுறது வந்து கொடை. இது வந்து ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகும், லிட்டர் சொல்லுவாங்க. இந்த கொடையும் அந்த பக்கம் மேக்னெட் விட்டுவார். இந்த மேக்னெட் ரொம்ப ரொம்ப மெயின். மேக்னெட் எடுக்கவே கூடாது. த்ரெட் எடுக்க முடியாது. வச்சுப்பாங்க ஆணி அனுப்பிடுவாங்க. ஆணி போட்டு ஹேமரில் கட்டுவாங்க. ஹேமரில் ப்ளூ பாட் வச்சு அது ஸ்ட்ரெயிட் இப்போ நம்ம வந்து த்ரெட் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். த்ரெட் ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணுறோம். த்ரெட் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிவிட்டு மிஷின் உட்கார வச்சுருவாங்க. மிஷின் எடுத்துக்காது ரெடி அவர் எப்படி பிடிக்கிறார் பார்த்தீங்களா. மிஷின் பிடிக்கிறது மீன் மின்சஸ் போட்டுட்டு பின்னாடி இப்போ உட்கார வச்சுட்டு பின்னாடி இருக்கிற வயரை கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த வயரை வந்து இந்த பக்கம் இது வந்து இந்த மேலே ஸ்பானர் சின்ன ஸ்பானர் எல்லாம் மாட்டியாச்சுங்க. இப்போ வந்து 1230 கீழே இருக்குது. 1230 மாட்டிட்டாங்கன்னா வேலை வரும். அது வந்து மேலே த்ரெட்டு மேலேருந்து வர்றதுக்காக கீழே வந்து படல் கனெக்டர் ஆடு மாற்றுவார். அந்த படல் கனெக்டர் ஆடு அந்த ஃபுட் கண்ட்ரோல்லேருந்தையும் கீழே இருக்கிற ஜாயிண்ட்லையும் நம்ம மாட்டிக்கணும். 2 பக்கமும் மாட்டினா தான் நம்ம ஃபுட் கண்ட்ரோல் வந்து அழிக்கும் போது ஸ்பீடு வந்து நம்ம நார்மலாக வேலையே தெரியலனா கூட இதில் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ட்ரீம் ஜோனில் இருக்கிற இன்ஸ்டியூட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படி அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்னா வேலையே தெரியலனா கூட இது ஸ்லோவாக வச்சு ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் படல் மிஷினில் தைக்கிறீங்கன்னா இதில் வந்து தைரியமாக உட்காரலாம், ஒன்றும் பயம் இல்லை. ஸ்பீட் கண்ட்ரோல் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஸ்பீடை வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். எல்இடி லைட் இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபங்க்ஷன். இது வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா 0 மெயின்டெனன்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி மிஷின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மாட்டிட்டு வருவாங்க. மேலே அந்த பின்னு மாட்டினாவது நம்ம இப்போ மிஷின் ஆன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணது கொடுக்குது. இந்த ஒயரை வந்து அந்த இந்த கனெக்டரோட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதை பிரிக்கிறாங்க. அது பிரித்தோடனே நம்ம அந்த அக்கு மாதிரி இருக்கும். இது வந்து உல்டா சீதா பார்த்து தான் மாற்றணும். கரெக்டாக அது எப்படி பொசிஷன் இருக்கோ அதே மாதிரி பார்த்து தான் அது மாட்டணும். உல்டா சீதாவில் மாற்றிட்டிங்கன்னா செட் ஆகாது. எடுக்கிறாரு அந்த பேக் சைடு கையில் வந்து எடுத்து உள் பக்கமாக போகணும். இந்த சைடு லெஃப்டாக இருக்காங்க. இந்த பக்கம் எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து மேலே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். எடுத்துட்டு அந்த அக்கு காட்டணும் போடணும். நல்லா போட்டுட்டு பின்னாடி ஒரு இது வரும். அதை வந்து போட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ண பார்ப்பாங்க. டைப் பண்ணுறாங்க. மேடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறாங்க, ஆடியோ ஒர்க்கும் பண்ணுவாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துறேன்.
கண்டிப்பாக நீங்கள் வந்து டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னா மேடம் கிட்ட கற்றுக்கிங்கன்னா உங்களுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி அவங்க வந்து ட்ரீம் ஜோனோட டீச்சர், அதனால் அவங்ககிட்ட கற்றுக்குனீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியர் மைண்டாக இருக்கும். டைலரிங் நீங்கள் தான் இப்போ தான் ஸ்டார்டிங் பேசிக் தான் அவங்ககிட்ட கற்றுக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஜாக்கில் ஆயில் வச்சுருக்காங்க. அடாப்டர் நான் எத்தனை அந்த அடாப்டரா வண்டியில் தரேன். ஓகேங்களா?